அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேத சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தா தான் சீலம் வரும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बांधवा शिवभक्ताश्च सुदेशो भुवनत्रयम्. ரொம்ப புண்ணியமான விஷயம். காசி வந்து பகவான் பரமசிவனோட ராஜதானி. காசி முத்துனா இந்த சிருஷ்டியிலே பகவான் பரமசிவன் அம்பாளுக்கா இந்த காசியை பண்ணினா. திரிசூலத்துக்கு மேல பகவான் வச்சிருந்திருக்கா. திரிசூலத்துல 3 சூலம் இருக்கும். முதல் பாகத்துல கௌரி கேதார் கண்டம், மத்திய பாகத்துல விஸ்வநாத கண்டம், 3வது ஓம்கார் கண்டம். அந்த மாதிரி இந்த காசியில எல்லா தேவதாவும் சாட்சாத் காசிக்கு வந்து பிரதி தினம் இங்கதான் கங்கா ஸ்நானம் பண்றா, ஜபம் தபம்லாம் பண்றா. சிவலிங்க ரூபமா எல்லா தேவதாவும் உட்காந்துருக்கா. அந்த மாதிரி இந்த காசி பூமி ரொம்ப காசி காசின்னு தென்னாட்டுல இருந்து எல்லாரும் வரா. காசின்னா என்ன? காஷ்யதே பிரகாசதே சா காசி. காசினா ஞானம், ஞான பிரகாசம். சொர்க்கத்துல இருந்து தேவதையெல்லாம் பார்த்தா இந்த சொர்க்கத்தோடய ஜாஸ்தி பிரகாசமா இருக்கு. இது எந்த ஒரு எல்லாரும் சாட்சாத் அந்த காசியில வந்து கீழே இறங்கிட்டா. அந்த மாதிரி காசினா ஞானம். இன்னொரு பேரை வாராணசின்னு சொல்றோம். நம்ம ஆரம்பத்துல அசி கட்டம்னு இருக்கு, இன்னொரு கட்டம் வருணான்னு இருக்கு. வருணா அசி சேர்த்தா வாராணசின்னு இந்த காசிக்கு பேரு. ஆனந்தவனம்னு ஒரு பேரு. அந்த மாதிரி பல பேரு காசியோடது இருக்கு. அந்த விசேஷமான இந்த ஸ்தலத்துல ஒரு ஜீவனம் இருக்கிற வரைக்கும் அன்னத்துக்கு அதிஷ்டாத்தி அன்னபூர்ணா தேவி. அன்னபூர்ணா தேவி சாட்சாத் விஸ்வநாதரே பகவான்கிட்ட அம்பாள்கிட்ட பிக்ஷை வாங்கிக்கிறார். அந்த மாதிரி காசியில இந்த அன்னதானம் பண்ணினா பல கோடி பலன் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனோட ஆத்மா வந்து அன்னதானத்தினாலதான் திருப்தி ஆறுது. வேற எந்த குருகள் தானம் பண்ணினாலும் அவளுக்கு திருப்தி மனசுல கிடையாது. ஆனா இந்த அன்னதானம் மற்ற விசேஷம் சொல்லியிருக்கு. சாப்பிட்டா அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இல்லைன்னு வருது. அது நம்ம மனசுலேருந்து அவ மனசுலேருந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து. அந்த மாதிரி அன்னதானம் காசியில நடக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணி இன்னைக்கு எல்லாரோடும் பித்திருக்கள் அக்ஷய புண்ணியலோகம் போகணும், அவாக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். பகவான் விஸ்வநாதர் அன்னபூர்ணா விஷாலாட்சியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம ஓம் ஸ்ரீ மகாபிரிவாசனம் அவ வந்து இந்த மாதிரி காசியில சங்கல்பம் பண்ணி நடத்திட்டு இருக்கா. அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அன்னதானத்தினாலதான் எல்லாருமே சந்துஷ்டி பண்றா. அதுவும் காசி அன்னபூர்ணா தேவியோட க்ஷேத்திரம். எந்த அன்னதானம் பண்றோமோ ரொம்ப எல்லா குடும்பங்களுக்கும் பல க்ஷேமம் சொல்லியிருக்கேன். ஒரு ரோகமும் இருக்காது. இந்த காலத்துல அன்னம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த அன்னதானம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அமாவாசையா புண்ணிய காலத்துல இந்த அன்னதானம் இருக்கிறது. சதமானம் பவதி சதாயுர் புருஷ